வணக்க மக்களே, மசாலா பொருட்களில் ஒன்றாக பயன்படுத்தக்கூடிய ஏலக்காயை வைத்து நம்ம டீ போட்டு குடித்தால் எவ்வளோ நன்மைகள் அப்படின்றது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வரும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஏலக்காய் டீ அப்படின்னா நமக்கு எவ்வளோ பயன்களை தரும் அப்படின்ற ஒரு முழு விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஏலக்காய் நறுமணம் மிக்க பொருள் மட்டும் இல்லை, இதை தேநீராகி குடித்து வந்தால் அளவற்ற நன்மைகளும் உண்டாகும். ஸோ கண்டிப்பாக நம்ம ஏலக்காயை வைத்து டீ போட்டு குடித்தோம் அப்படின்னு சொன்னால் நிறையவே நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏலக்காயை நொறுக்கி இந்த டீ தயாரித்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு டம்ளர் நீரை கொதிக்க வைத்து அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடியை சேர்த்து கொதிக்க விட்டு வடிகட்டி நாட்டு சர்க்கரை சேர்த்து தேநீர் தயாரிக்கப்படுது. ஸோ ஏலக்காய் டீயில் பார்த்திங்கன்னா பினோலிக் அமிலங்கள், ஸ்டெட்ரான்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. ஸோ ஏலக்காயில் பார்த்திங்கன்னா பினில், சபினின், லினோமென், சினியோல், லினலாஸ் இந்த மாதிரியான நிறையவே வேதிப்பொருட்கள் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா இதில் ஆன்டி கேன்சர், அலர்ஜி எதிர்ப்பு, ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற நிறையவே விஷயங்கள் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உணவுக்கு பிறகு ஏலக்காய் தேநீரை குடிப்பது செரிமானத்தை மேம்படுத்த உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏலக்காய் டீ குடித்தா ஜீரண சக்தியை மேம்படுத்த முடியும். இரைப்பை பார்த்திங்கன்னா அமில சுரப்பை தூண்டுவதன் மூலம் அஜீரணம் மற்றும் வாயு தொல்லை ஏற்படுவதை தடுக்குது. குமட்டல், மலச்சிக்கல், கடுமையான வயிறு பிடிப்புக்கு சிகிச்சை அளிக்கும் உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏலக்காய் டீயில் பார்த்திங்கன்னா பினினின், லிமோனின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கு. இது உயர் ரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய செல் அழிவை தடுக்க உதவுகிறது. இந்த தேநீரில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் இரத்த நாளங்களில் கொழுப்பை சேர்வதை தடுக்கிறது. இதனால் இரத்த ஓட்டம் சீராகி இதய ஆரோக்கியம் மேம்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏலக்காய் தேநீரில் பார்த்திங்கன்னா வைரஸ் எதிர்ப்பு பண்புகள், பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள், நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள், அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் இம்யூனிட்டி பண்புகள் எல்லாமே காணப்படுது. ஏலக்காய் தேநீர் தொண்டை புண் மற்றும் வறண்ட இன்ப பிரச்சனைகளை கரைய உதவுகிறது. ஆஸ்துமா, மூச்சு குழாய் அலர்ஜி மற்றும் நிமோனியா அலர்ஜியை குறைக்க உதவுது. ஸோ ஏலக்காய் பார்த்திங்கன்னா புற்றுநோயை குணப்படுத்த உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏலக்காய் விதையுடைய சாற்றை உச்சந்தலை மற்றும் கூந்தலை தடவி வந்தால் பொடுகு தொல்லையை நீக்கி புதிய முடி வளர்வதை ஊக்குவிக்க முடியும். ஸோ உச்சந்தலை மற்றும் மயிர்கால்களில் ஏற்படக்கூடிய அந்த பூஞ்சை மற்றும் சரும தொற்றுகளை குணப்படுத்த உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஏலக்காய் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது. இது பார்த்திங்கன்னா ஒரு பைட்டோ கெமிக்கல், வேக்சின்கள் இந்த மாதிரியான நோய்களை தடுக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கற்றல் மற்றும் நினைவாற்றல் திறனை அதிகரிக்குது. ஏலக்காய் தேநீர் வாய் துர்நாற்றம் மற்றும் பல் பிரச்சனைகளை போக்க உதவுகிறது. இது பார்த்திங்கன்னா மோசமான வாய் சுகாதாரம், புகைப்பழக்கம் மற்றும் வாய் வறட்சி மற்றும் வாய் துர்நாற்றத்தை போக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பற்கள் மற்றும் ஈறுகளுடைய முக்கிய ஒரு பிரச்சனையான அந்த பாக்டீரியா தொற்று இதை மாற்ற ரொம்ப பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஏலக்காயை பயன்படுத்தணும். ஏலக்காய் தேநீரில் ரத்தத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற உதவக்கூடிய பண்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் டீ போட்டு குடிக்கும்போது அதில் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலா பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே நமக்கு நன்மைகளை தான் தருது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம தொடர்ந்து ஏதாவது ஒன்று பயன்படுத்தணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இது போன்ற நிறைய தகவல்கள், அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.